அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/9/2023 முதல் 30/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் நிதானமாக சிந்தித்து பொறுமையாக செய்து வெற்றியை ருசிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு 1/9/2023 முதல் செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள்ல இந்த மாதத்தில் பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுகிறது. ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புகிறார், புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார், சூரிய பெயர்ச்சி, சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறுதல் போன்ற பல்வேறு விதமான மாறுதல்கள் கிரகநிலைகள்ல ஏற்படுவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலிமையும் நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர் தற்போது ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் 12/9/2023 முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். குரு வக்ரகதியில் திரும்புவது பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பை மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறதுங்க. அது மட்டுமல்லாது அவரது சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் அவர் விரயஸ்தானத்தை நோக்கி பயணித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான இனிமையான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு விதமான குழப்பங்கள் தற்போது மறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து ராகு சஞ்சரிக்கிறாருங்க. ராகு குருவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ராகு ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க. குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் சில தோஷங்கள் விலகினாலும் கூட நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகுவின் அமைப்பு காரணமாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜென்ம ராசியில் ராகு குரு ஆகிய 2 கிரகநிலைகள் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை துளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. மேலும் கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் ஏற்படாது. நீங்கள் நினைத்தபடியே காதல் திருமணம் செய்தல் மற்றும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்தல் போன்றவை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 கிரகநிலைகள் ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு கேதுவின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்மறையான சிந்தனைகள் சற்று துறக்கடிக்கப்பட்டு எண்ணிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. கர்மஸ்தானத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே, செப்டம்பர் மாதம் முழுவதுமே வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவிற்கு காரிய தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது. ஏனென்றால் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நன்மைகள் நிச்சயமாக நடைபெறுங்க. வேலை பளு குறையும். புதிதாக பல முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி புதிதாக வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு துறைகளில் நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு காரணமாக தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாங்க. புதிய முதலீடுகளால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சின்ன சின்ன தடைகள் கூட விலகி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் 6இல் இருக்கிறாருங்க. அவர் 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியை கொடுப்பாருங்க. அப்படி ஒரு இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் அதிபதி அமர்ந்திருப்பது விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவாக இருக்கும். நீங்கள் நினைத்த
நினைத்தபடியே புதிய நிலங்கள், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது. சொந்த தொழில் புரிவதற்கான வாய்ப்பும் அதில் இருந்த நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகமும் உருவாகிறதுங்க. அடுத்த வேலைக்கு என்ன பண்றது என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு கூட நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பை 1/9/2023 முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் 6இல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் 6இல் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் திரும்புவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4இல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறுவது சில சிரமங்களை குறைத்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட கலைத்துறை, அரசியல் துறையில சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சில மறைமுக தொல்லைகள் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஏற்படுங்க. மற்றவர்களை எந்த விஷயத்திலும் நம்ப வேண்டாம். நீங்களே முன்னின்று அந்த விஷயங்களை செய்து முடிப்பதால் நல்ல பலன் கிடைக்கும். இல்லை என்றால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மேற்கொள்ளுங்கள். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகள் வக்ர நிவர்த்தி பெறுவதனால் நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 6க்கு மாறுகிறாருங்க. முற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திற்கு மாறுவது மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழு ஆட்சி பலத்தை இழந்தாலும் சூரியன் 6க்கு வருவது ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பல்வேறு விதமான காரிய தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைக்கும். புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தது சில சிரமங்களை கொடுத்தாலும் தற்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடு, தேவையில்லாத குழப்பம் போன்ற சூழ்நிலைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணம் அனைத்துமே சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய கிரகநிலையின் அமைப்பாக பார்க்கப்படுவது செவ்வாய் மற்றும் சூரியன். நடுநிலையான பலன் கிடைக்கக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் சனி. இந்த கிரகநிலைகளால் நடுநிலையான பலன்கள் கிடைக்குங்க. சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பது குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. எனவே இந்த தருணத்தில் நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நிறைந்த பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது.